திமுக போட்டி போடுற இடங்களை வந்து குறைந்தபட்சம் 175 வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போன வாட்டி 188 வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அது 175 அவனா குறைச்சிப்பாங்களே தவிர 175 சீட்டுக்கு குறைஞ்சி திமுக போட்டி போடாதுங்க கண்டிப்பாக. அதனால் அதுக்கேற்றபடி தான் அவங்க பிரித்து கொடுப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ மீதி ஒரு 69 சீட்டு அதுதான் பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இன்னும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஸோ 75% தொண்டர்களினுடைய கோரிக்கை அப்படின்றது வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு அப்படின்ற விஷயத்த நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஸோ பல பேருக்குமே இதுதான் ஒரு எண்ணம் அப்படின்ற போது இதை எப்படி திமுக தலைமை எடுத்துக்கும்? ஏங்க இப்போ அதிகாரத்தில் இல்லை கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா 18 எம்எல்ஏக்களும் 9 எம்பிக்களும் இருக்காங்க, 5 வருஷமாக இருக்காங்க, 19லேருந்து இருக்காங்க. என்ன கட்சியை வளர்த்தாங்க தமிழ்நாட்டில்? அவங்க கட்சி ஆட்சியில இருந்தா இன்னும் நல்லா வளரும் இல்லைங்க. மத்தியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, என்ன வளர்த்தீங்க தமிழ்நாட்டில்? மற்ற இடத்துல என்ன வளர்த்தீங்க? ஸோ தமிழ்நாட்டில் வளர்க்க முடியுதுன்னா காரணம் இங்கே திமுகன்ற ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் இங்கே ஓடி இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. இப்போ பாஜக அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி அவங்க ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க காங்கிரஸ் அது மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாராஷ்டிரா, இதுல எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்றதுக்கு அப்புறம் தானே பாஜக அதிகமாக வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஏன் காங்கிரஸ் வளராத தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி இங்கே வந்து இந்த திமுக அதிமுக கட்சிகள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்போது எப்படி கூட்டணிக்கு கொண்டு வருவாங்க? ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணிக்கு வரலாம். அவங்க மெஜாரிட்டி வந்த பிறகு இவங்க கூட்டணிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.